நம்முடைய மனது இந்த திங்கக்கிழமை சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டை யாராவது ஒருத்தவங்க லாக் பண்ணிடுறாங்க. தேவனை பற்றி தப்பா சொல்லி, தேவனை பற்றி ஒரு அவதூறா சொல்லி, தேவனை பற்றி தப்பா நினைக்க வச்சிருக்கோம். அவங்க திரும்ப திரும்ப கடவுளை பற்றி இப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம், இல்லப்பா கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான், கர்த்தர் உன்னை குறித்து இப்படிதான் வச்சிருக்கிறாரு, நீ கொஞ்சம் மட்டமான எண்ணத்துக்குள்ள நினைக்காத, மட்டமான எண்ணத்தை நினைக்காத, ஒரு கேவலமான எண்ணத்தில் நினைக்காத, கடவுள் உன்னை பற்றி இப்படிதான் நினைச்சிருக்கிறாரு என்கின்ற எண்ணத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல கூட கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஏதோ சும்மா ஏதோ வந்துட்டாங்களே என்ன பண்றது, இருக்கிறத கொஞ்சம் எப்படி வந்துட்டாங்க என்ன பண்றது, பகிர்ந்து சாப்பிடலாம், ஷேர் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பசியாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. தேவன் எப்போதுமே அபண்டன்ட், பரிபூர்ணம், சம்பூர்ணம், நிரம்பி வழிதல், இப்படிதான் கடவுள் வைத்திருக்கிறார். எப்போதுமே கர்த்தரை பார்த்தீங்கன்னா குறைவு என்பது கிடையாது. அவர்கிட்ட ஷார்டேஜ் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. எப்போதுமே நிறைவு தான், நிரம்பி வழிதல் தான் தேவன் வைத்திருக்கிறார்.